இந்த சண்டே அப்படின்னாலே எல்லாருக்குமே லீவு தான். அதே போல் நமக்கு என்னமோ ஸ்கூல் லீவு தான். பட் அதை தாண்டி வீட்டில் வேலைகள் நிறைய இருக்குது. சண்டே வந்து ஒர்க்கிங் டே மாதிரியே தான் போகும். மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு 4 மணி போல் தான் எந்திரிச்சிருந்தேன். எந்திரிச்சதுமே பாப்பா மட்டும் குளிக்க வச்சு, பாப்பா வந்து சிலம்பம் கிளாஸ் போயிட்டுருக்குறாங்க. அதுக்காக பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பிட்டு நான் வீட்டில் உள்ள மற்ற வேலைகள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடெல்லாம் மாப் போட்டுட்டு காலையில் துணியெல்லாம் துவைச்சிருந்தோம். அதெல்லாத்தையும் எடுத்து மடிக்கிறதுக்காக போட்டுட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. பால் காய்ச்சிக்கிட்டே நான் பாத்திரம் தான் தேய்ச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் பாப்பாவும் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டீயை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா டீயை குடிச்சிட்டு பேசாமல் விளையாட போயிடுவாங்க. அடுத்து நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு நானும் பாப்பாவும் சேர்ந்து டீயும் குடிச்சிட்டோம். பாப்பா டீ குடிச்ச உடனே விளையாட போயிட்டாங்க. இந்த சண்டே அப்படின்னாலே வீட்டில் மாவு அரைக்கிறது, துணி துவைக்கிறது, துணி மடிக்கிறது, வீடு மாப் போடுறது, இப்படியே சண்டே ஓடிடும். அடுத்து கிரைண்டரில் உளுந்து போட்டுட்டு துணி மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த துணியை இன்றைக்கி மடிக்கலைன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு துணி அப்படியே தான் இருக்கும். கையோட துணியும் மடிச்சிட்டு இருக்கலே உளுந்து ஓடிருச்சு. அடுத்து உளுந்து எடுத்துட்டு அரிசி போட ஆரம்பிச்சாச்சு. இப்படியே நானும் மாவும் ஆட்டி முடிச்சாச்சு. நைட்டுக்கு சாப்பாடு எதுவும் பெருசாக தேவையில்லை. மதியம் பண்ணதே இருந்தது. நானும் பாப்பா மட்டும்தான். அதையே சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்க வேண்டியது தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.